ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேமோட பேர் தான் அந்த கேட்ச் எ மான்ஸ்டர். இந்த கேம் எனக்கு இது ஏன் நான் ஆல்ட் ஐடியில் விளையாடியேன்னா, எனக்கு ஐடியில் நான் கொஞ்சம் கூட விளையாடிருக்கேன். அதனாலே ஆகும் நம்ம அண்ணனும் ஆல்ட் ஐடியில் தான் வந்துருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், அது வேணா அப்கிரேடு பண்ணியிருக்கோம் காய்ஸ். இதெல்லாம் காட்டும். உங்களுக்கு நிறைய பேர் இந்த கேம் விளையாட்டிங்கன்னா நமக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்ம இந்த போக்கிமானை பிடிக்கணும் காய்ஸ், அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். ஐ எம் கேட்ச் எ மான்ஸ்டர் ப்ரோன்னு இருக்கல, அதுதான் நம்மளை காணணும் காய்ஸ். இனி நம்ம எப்படி பெட்டு கிடச்சா வச்சு எடுக்கணும், இது எடுக்கணும். இது அன்எக்யூப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை எக்யூப் பண்ணி இதில் ஃபீடு இருக்கா, ஃபீடு எடுத்து இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணால் போதும் கைஸ். அப்போ லெவல் அப் போகும். அதில் நீங்கள் எக்யூப் பெஸ்ட் எல்லாம் கொடுத்தா வராது கைஸ் ஒழுங்கா. அதனால் இப்போ நம்மள்ட்ட லீஃப் எடுத்து லெவல் 2 இருக்குது. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ கான்செப்ட்டு. இல்லை நம்ம பார்ட் 2 அடுத்து போடலாம். நல்ல ஆதரவு கொடுங்க, லைக் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க கொடுங்க கைஸ். நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகலாம். வாட்டர் பெட். ஓகே கைஸ், போட்டுருக்கேன் ஒரு மாதிரி. போகலாம் கைஸ். நம்ம அண்ணன் நம்மளை ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வேறு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். வேறு எங்கேயோ இல்லை. இது என்னன்னா, இப்போ நீங்கள் டை ஆனால் என்ன கைஸ் பண்ணணும், இதில் வந்து என்ன போதும் கைஸ், உங்களுக்கு அது கரெக்டாக என்ன தன்னாலே இது பண்ணிடும். தன்னாலேனா என்னது இல்லை, வாய் வேறு என்ன தன்னாலே ஹீல் ஆகிடும். ஹீல் இப்போ நான் இப்போ லீஃபட்டை தான் பிடிக்கேன். ஆனால் வாட்டர் பேட் கஷ்டம் கைஸ், கஷ்டம் எல்லாத்துடும். எல்லாம் நம்ம அடிக்கலாம் அவ்வளோ. கமான் கைஸ், கேட்சுது. ஓகே, இதையும் எக்யூப் பண்ணுவோம் கைஸ். நம்ம பயங்கரமான கிரைண்டிங்கில் நிற்கும். ஓகே கைஸ், அப்படியே இங்கே வந்தால் இங்கே நம்ம பெட்டை வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கு பெட்டுக்கு நம்ம இப்போ பெட்டு வேணும். பெட்டு இல்லை, பெட்டுக்கு நம்மளுக்கு எக்கு வேணும். நம்ம அண்ணன் என்ன பண்ணி இங்கே ஹாய். ஓகே, நம்மளா ஹாய் கட்டல நேரம் அவத்தாரை கிளியர் பண்ணிட்டுக்கணும் கைஸ். இதே அவத்தாரில் தான் கைஸ் நான் பார்ட்டு போடுவேன். அதனால் ஒரு கவலை வேண்டாம். எல்லாம் லைக் சப்ஸ்கிரைபர் தெரிவிக்க விடுங்க. நிறைய வியூஸ். லாஸ்ட்டாக நான் நேச்சுக்கு போட்ட மற்றும் மிஸ்டேக் கைஸ். நான் இன்னும் தொடர்ந்து வீடியோ போட உடனே நேச்சுக்கு போட்ட மற்றும் மிஸ்டேக்கில் அந்த மாதிரி 96 வியூஸு. இதுக்கு உங்களுக்கு தான் கைஸ் நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல ஆதரவு தான், தேங்க்ஸ் கைஸ். ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் கொன்னிரு இன்னும் ஒன்று தான். டே 9 ஹெச்பி சேர்த்தாங்க கைஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு முட்டை இருக்கும். இந்த முட்டையை எப்படி எடுக்கணும், எடுத்துட்டு அங்கே போகணும். நம்ம அண்ணன் லெவல் 2 வந்துட்டானா கைஸ். அதுவும் இங்கே லெவல் 5 வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வேணா இப்போ 2 பிரெயின் ராட்டை தான் நம்மளால் வைக்க முடியும். நம்மளுக்கு பெச்சாட்டு இங்கே எங்கே இல்லைங்க 2 என்னடா 2 பிரெயின் ராட்டை வைக்க முடியும். அப்போ வச்சுட்டு இங்கே பாருங்க, இதை செலக்ட் எக்கு பண்ணி செலக்ட் பண்ணணும். அது ஒரு செகண்டு கலந்து வரும். ஓகே, இது இந்த ஐலாண்டை பாதி முடிச்சணும். பார்ப்போங்க பார்ட் 1 எது வரைக்கும் முடியுதுன்னு. ஓகே, அப்கிரேட் ஆகியாச்சா? நானும் ஒருத்த லெவல் 6 இருக்கேன் காய்ஸ். ஆனால் இவன் இல்லை என்ன மெயின் ஐடியில் வேறு மாதிரி ஒழுங்கா அடிக்கிறான். இல்லை நம்ம அண்ணன் கூட ஹெல்ப் பண்ணா ஓகே. நம்ம அண்ணனை கூட ஹெல்ப் பண்ண ஒழிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அடிப்போம், அடுத்து அவன் அடிக்க போகிறான். ஓகே கைஸ், நம்ம அண்ணன் அடிக்க போகிறான். ஓகே கைஸ், நம்ம அண்ணன் ஹெல்ப் பண்ணிடுவானு வந்து, ஆனால் ஈஸியாக முடிஞ்சு. ஓகே கைஸ், இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம தான் கைஸ் ஓரம் ஏதாவது ஒன்று அன்னைக்கு பண்ணுங்க. இதான் நல்லா இருக்குது. அதான் இதை அன்னைக்கு பண்ணி இதை எக்கே பண்ணிக்கோங்க கைஸ். இனி இதுக்கு நீங்கள் ஃபீடு பண்ணி இதை கொடுத்தா போதும். அதெல்லாம் ஈஸி. ஓகே கைஸ், 3 லெவல் இவ்வளோதான் மேட்ரு. ஓகே கைஸ், வருத்தப்படம் தான் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இப்போ
கரெக்டாக நம்ம இந்த வீடியோ எடுவானது இல்லையாக்கா அண்ணன் ஐஎம் கேட்சிய மனுஷ புறவானு போட்டுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சுக்கா சிவந்தா விட்டவங்க அவ்வளோதான். நம்மளுக்கு வச்ச அந்த லீஃப் வெட்டை நம்ம இது பண்ண போகிறோம். சரி நம்ம அண்ணன் பேசாத அப்படியே போயிட்டே இருக்கேன் காய்ஸ். அதனால அவன் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டான். நம்மளும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கணும் தோணுது. அடுத்த ஆள் அடித்து பார்ப்போமா? நம்ம அண்ணன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தோணுதான். ஏன்னா அவன் அங்கே அடிச்சிட்டு இருக்கேன். விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் அடி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அடி. அவ்வளோதான். அவன் பக்காய் நிற்கான். சாரி எனக்கு சின்ன ஒரு பாஸ் பண்ணது வந்து அது நம்ம பிரெயின் ராட்னே வாங்கி கொள்ளுறது நம்மளுக்கு போக்கிமான் டை ஆகிடுச்சு காய்ஸ். இது கேட்சிய மான்ஸ்டர் தான் கேம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் போக்கிமான். இதில் ஒரு ஸ்டேஜில் 99 நைட்ஸில் வர டியர் இருக்கு. ஒட்டை பேட்டா இது ஒன்றும் இன்னும் நம்மளை தேவையில்லை. இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ அன்னைக்கு பண்ணணும். ஏதோ அன்னைக்கு இல்லை இதான் கூடுதல் லெவல். அப்போ இது எக்கி பண்ணு ஃபீடு பண்ணு. இது ரெண்டாத்தையும் ஃபீடு பண்ணிவிடும். அப்கிரேட் லெவல் 3 ஆகிடுச்சு காய்ஸ். இவன் 2 ட்ரீமாக பண்ணியிருக்கான். இவனை ஒன்று பிடிச்ச ஹெல்ப் கேட்போம். 2 ஜம்பம் பண்ணியாச்சு. நீ அவன் வருவான். நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அடித்த ஒரு அவன் அடிக்க வருவான். இங்கே ஒருத்தர் தண்ணி அவனுந்து நிற்கான். இவன் அடிப்போம். காலிட்டான். நீ எங்கே நம்மளை காலுவ? எங்கே இருக்கணுமா? பிடிச்ச முடியுமா? ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு காய்ச்சி. இவ்வளோதான் ஈஸி. அன்னைக்கு பண்ணு எக்கி பண்ணு ஃபீடு பண்ணணும் காய்ஸ். அடுத்து இதை கொடுக்கணும் அப்கிரேட். அவ்வளோதான். இதே மாதிரி தான் காய்ஸ் கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கிளியராக. இந்த ஐலாண்டில் நம்ம அடுத்த ஐலாண்டு போன பிறகு இங்கே வர போதே ஒரு பாஸ் இருப்பாங்க. அவனை நீங்கள் பார்த்துருக்கணும் லைட்டாக. அவனுங்கிட்ட எல்லாம் அடி வைக்க போகுது. ஏன்னா அவனுங்க பேர் கிங் பின். ஓகே என்னடா இவன் இப்படியெல்லாம் பண்ணியா? இவனுக்கு நல்லா தெரியணும்னு நினைக்காதீங்க. உங்களாலே முடியுங்க. ஓகே அப்படியே போகணும் ஃபாஸ்ட்டாக போக. சரி எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதான் பிடிக்காது. நம்ம நல்ல வயசு நீங்கள் அடுத்ததை போய் பார்ப்போமா? பிளேமிக்ஸா இருக்கு. எனக்கும் மறந்து கராட்டுச்சு. அவ்வளோதான் சுற்றி விடு கிராக்கர். அவ்வளோதான் நல்ல கிராக்கர் போடு. நீ ஒன்று போடு. அவ்வளோதான். நீ சுத்து ஸ்பின்னர். அவன் எங்க டேய் சுத்த சொன்னா என்னடா உன்னை போச்சு. 2 பேர் வந்து மாதிரி இருக்கு. அடா பாவியாளா கைஸ். நம்மளால இப்போலாம் முடியலை கைஸ். நம்மளுக்கு என்ன தேவைன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லெவல் அப் பண்ணுவோம். அடுத்து பண்ணுவோம். நம்ம அண்ணன் எது பண்ணிருக்கான்னு பார்க்கணும். என்னங்க காய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் நான் ஒரு நாள் வீடியோ போட்டு இப்படி 96 வியூஸ் வரணும்னு நினைக்கல. தேங்க்ஸ் கைஸ். இதேபோல் வியூஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. லைக்கையும் தெரிவிக்க விடுங்க, சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடுங்க. நம்மளோட சேனல் ப்ராபோ அப்படியெல்லாம் இல்லை. வியூவர்ஸ் தான் முக்கியம். அப்படி இருக்கு. அவ்வளோதான். நான் நிலமா அப்படி இருக்குன்னு சொல்லலை. அல்லாமல் என்னது ஓகே அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். அடி இன்னும் வேஸ்ட். நான் இவனை பிடிக்க மாட்டேன். லெவல் அப் பார்க்குறேன். ஓகே ஆனால் இவனை பிடிச்ச இவன் வேஸ்ட்டு தான். ஓகே அவ லெவல் 5க்கு வேஸ்ட்டு. அப்படிதான். இனி அடுத்த நாடி ஒன்றும் இல்லை. நீ இனி அடுத்த நாடி அடிச்சுட்டே இரு. அவனை இவன் பிடிச்சான். இவனை பிடிச்சான். ஓகே காய்ஸ் இவனை பிடிச்சோம். இல்லை தெரியாது. சரி லெவல் 6 லெவல் 5. இப்போ நம்ம தனியாக நிற்க ஃப்ளேம் அடிச்சோம். நான் இங்கே ஒருத்தான் அசால்ட்டாக நிற்காங்க தனியாக. இவனுங்க மேலே ஒரு சண்டை வரும். அவ்வளோதான். ஒரு ஸ்பின்னரை போடு. அவ்வளோதான். கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாச்சு. அடுத்து நம்மளை அண்ணன் வா. ஐயோ இங்கே ஹெல்ப் பண்ணுவானா? நம்ம வரல கைஸ்.
நம்ம எங்க இருக்கோம் பார்க்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். வாட்ச் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரேஸ் பண்ணுவோம். நான் ரேஸ் பண்ணானா இங்கே வரணுமா? ஓகேவா, நான் மிஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஹீல் அவங்கடே ஃபஸ்ட்டாக. காய்ஸ் நம்ம இன்னும் அடிக்க வருவோம். ஸ்டார்டிங்கில் இந்த அண்ணனை ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அவன் பாட்டி வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் 10 மினிட்டாடா? என்னடா காய்ஸ், நம்ம பேசியதோட நல்ல கவனம் செலுத்தணும் காய்ஸ். ஏன்னா டைம் போய் வீடியோ 10 மினிட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை காய்ஸ், உங்களுக்காக. ஓகே, லெவல் 4 ஆகுமே. இங்கே வா, இங்கே வா. 2 ஜம்ப் பண்ணாத வருவானா கோய்ஸ். ஃப்ளேமிச்சு விடுச்சான். அப்போ ஓகே ஓகே. இங்கே ஒருத்தர் ஸ்பானாக இல்லை. எங்கடா ஸ்பானல? அண்ணா நிற்கான். ஆடி ஆடி கோய்ஸ். இவன் அடிச்சிருக்கான், அதனால நம்மளுக்கு ஒரு கவலை. ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான். பாஸுக்கு மேலே அடி விழுறது. பாஸுக்கு மேலே அடி, அவ்வளோதான் காய்ஸ். பிடிச்சதா அவன் காய்ஸ். சே, யார்கிட்ட பிடிச்சணும்னு கேட்டா காய்ஸ் போச்சு போ. அவன் தொடங்க நான் வரணுங்க தான் காய்ஸ். இவன் நம்மளே ஹெல்ப் பண்ண மாட்டான். அது மட்டும் கிளியராக பண்ணி மறுபடியும் 2 ஜம்ப் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். இவன் நம்மளை ஹெல்ப்பே பண்ண மாதிரி இல்லை. சும்மா எப்படி அடித்தோண்டு விட்டோண்டு போனா அது என்னது? எனக்கு நான் ஃபஸ்ட்டு அடித்தோம், அதுதான் முக்கியம். எங்கே தனியாக டேமேஜ் ஆகலையே. இங்கே பார்ப்போம். இவன் தனியாக இல்லை, வேண்டாம். சரி, இவன் இப்போ தனியாக நிற்க. ஓகே, இப்போ அண்ணவா, இப்போ டபுள் ஜம்ப். டே ரே தப்பானாலுடா அது. அவ்வளோதான் அவ்வளோதான். நீங்களே முடியும் உங்களா. அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு ஃப்ளேம்ஸே போங்க காய்ஸ். ஷே காய்ஸ், காய்ஸ் நம்மளுக்கு பேட் லக்கு. அண்ணா ஒன்று இருக்கு, அங்கே பிடிச்சி பார்ப்போம். அவ்வளோதான், அவுட்டு தான் அவங்க. ஒன்றும் இல்லை காய்ஸ். இவனை நம்ம அப்படியே அவுட் ஆகிறேன் காய்ஸ். நம்ம அவுட்டு தான் ஆனோம். சரி, ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன இருந்தாலும் இதுதானே பண்ணுவோம். காய்ஸ் அவ்வளோந்தான் காய்ஸ். இன்னும் ஒரு லெவலில் யாருன்னா போதும் நம்மளுக்கு இது வந்துடும். பிரெயின் ராட் இல்லை, அதை போக்கிமான் இல்லை, அது வேறு என்ன நம்மளுக்கு லெவலு நம்ம. அப்போ நம்ம 3 போக்கிமான பேக்கில் வச்சுருக்கோம். அதுதான் காய்ஸ் போக்கிமானில். ஏன்னா நல்லா பிடிச்சது 3 ஆனால் பேக்கில் வச்சோம். நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் வருமோ ஏன்னா ஒன்றும் புரியாது. யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருவேன் கஷ்டப்பட்டு. நான் அப்படியே விட்டேன் காய்ஸ். சரிக்கா, என்ன இந்த கேமே விட்டேன். அடுத்து அகம்புறது நல்ல கேம், அதனால உடன்தான் காய்ஸ். எக்யூப் பண்ண மறந்தேன் காய்ஸ். அதை சரி நான் எக்யூப் பண்ண மறந்தேன். நான் இதுக்கு இதையும் பிடிச்சா ஓகே போச்சு போ. தேவையில்லாத ஏன்டா இடையில வரீங்க? இதுக்குள்ளே ரேஸ் பண்ணுவாங்க. விடுங்க விடுங்க, இது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. லெவல் 5 3 ஃப்ளேம்ஸ். இவன் நம்மளோட ப்ரோ ஆனதான் தோணும். இது அண்ணாக்கி 1, எக்கி 1, ஃபீடு 1. அவ்வளோதான். இன்னிதான் டாட்டம் காய்ஸ். இவன் 3 ஃப்ளேம்ஸ் பிடிச்சிருக்கேன். இவன் காய்ஸ் இவன் தான் காய்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டை முடிப்பான். அந்த எந்த மாற்றமும் இல்லை. ஓடே ஓடே தலைவரால வரும் நான் பாருடா, தலைவரால போகிறோம் நான் பாருடா. ஓடல மாட்டிக்கிட்டான். எதுக்கு காய்ஸ் ஜம்ப் பண்ணியா? நம்மளுக்கு ஹெல்ப் தேவை, அதனால் முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ளேமிங்ஸ் லெவல் 5 பிடிச்ச 3 ஆனால் பிடிச்ச போகிறோம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போல. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் தேவை காய்ஸ் ஃப்ளேமிங்ஸு. நம்மளை தேவைப்பட்டுதான் தெரியும்.
இது யாருக்கு கைஸ் கிடைக்கும்? எனக்கா? ஏன்டா? சரி கைஸ் கிட்டாத நினைச்சேன். ஏன் கைஸ் தேவையில்லாத இருக்கு. பட்டனை கிளிக் பண்ண பட்டன் கிளிக் ஆகுது. ஹெல்ப் வேணும் வா வா. என்ன கைஸ் போச்சு போ, நம்மளால இதே ஸ்டேஜில் தான் இது பண்ணுவோம். அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான் முடிச்சு. பிடி ப்ளீஸ், இதை மட்டும் பிடி. அவ்வளோதான். நம்ம லெவல் 5 நம்மளாலேயும் இப்போ 3 பிடிக்க முடியும். ஒரே வேலை இந்த ஹெல்த்தை கூட்டி ஒன்று வந்து அப்படி எடு. அன்னைக்கு பண்ணு, இதை எடு, எக்கி பண்ணு, ஃபீடு பண்ணு, இதை எடு, அப்கிரேட் பண்ணு. அவ்வளோதாங்க, முடிச்சு தள்ளியாச்சு. காய்ஸ் இது ஒன்று முடிச்ச அப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போகலாம். ஓகே, நம்ம அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போகணுமா? அவனை அடிக்கா. அவ்வளோதான். இன்னும் போடுங்க பவரா போடுங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம். அதான் நான் முடிச்சு. எனக்கு வேணும். அவ்வளோதான். இதை ஃபீடு பண்ண நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. லெவல் 1 தான் இருந்தவன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவன் ஃபஸ்ட்டு பிடிப்பான், அவன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிடிப்போம். ஓகே, எங்க காய்ஸ் அட்டி வை நீங்களும் வாங்க. அவன் அப்படிதான் கொஞ்சம் ஹெல்த் தான். இவெல்லாம் நோவு நீங்களாண்டா. அவ்வளோதாண்ணா, அவனை பிடிச்சாதான் காய்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச தருவான். வா இங்கே வா பாப்போம். நில்லுங்க. ஃபஸ்ட்டு இவனை நம்ம அடிச்சிடணும். ஓகே, இப்போ இவன் தொடங்குடா. தொடங்க. ஈஸிதான், ஈஸி. டக்கா. ஓகே காய்ஸ், இப்படி ப்ளீஸ். ஓகே காய்ஸ், இவனை எடுத்து அன்னைக்கு பண்ணி, இவனை எடுத்து எக்கி பண்ணி, ஸ்பீடு கொடுத்து இவன் எடுக்கணும். அப்கிரேட். அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சு. காய்ஸ் நாங்கள் ரீஸ்பான் ஆகிட்டு வருவோம். ஓகே காய்ஸ், சின்ன பாஸ் வந்துடுச்சு. இந்த சத்தத்தை நீங்களா கைஸ்? சிரிக்கிறாங்க கைஸ். ஒரு புஃபு பிடிச்சாச்சு. அது லெவல் 5. ஓகே, நம்ம புதுசாக ஒரு இது பிடிச்சோம்ல, 2 ஃப்ளேம்ஸ் லெவல் 5 இருக்கு. பார்த்தீங்களா கைஸ்? ஒரு லெவலில் இருந்தாலும் 5க்கு வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபயரில் இருக்குது நம்ம போக்கிமான். இப்போ மட்டும் எப்படி தான் போக்கிமான் வருது கைஸ். இனி அடுத்த நம்ம அண்ணனுக்கு அவன் ஃபைட்டு பண்ணட்டும். எங்க அவன் எக்கே பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம ஃபைட்டை தொடங்கும். அடுத்தவன் வருவான நம்ம இந்த போக்கிமானை வச்சுட்டு பிடிப்போம். ஓகே, அவ்வளோதான். இங்கே பேக் இங்கே ஹெல்ப் பண்ணுங்க. வந்துட்டாங்க காய்ஸ். ஒன்றா விட்டே. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் முடிச்சு. என்ன வயசாச்சு? ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம அண்ணனுக்கு ஒன்று பிடிக்கும். அண்ணனுக்கு ஒன்று கூட பிடிச்சி தருவோம் காய்ஸ். அண்ணன் ஒன்று கூட பிடிச்சிட்டு என்ன இன்னும் நம்ம பிடிக்கணும் காய்ஸ். அது ஒரு ரூலில் இருக்குது. சும்மா அண்ணன் ஒன்று பிடிச்சிட்டு அடுத்து நம்மளை ஒன்று பிடிச்சா அதோட போதும் காய்ஸ். அவ்வளோதான், அதோட முடியும் நம்மளுக்கு. எடுத்தது நம்ம எக்கி ஒன்று நேராக தான் நான் போகிறேன். கரெக்டு தான். நடந்து போகிறப்பல நாங்கள் இந்த பண்ண விட்டோம். இந்த சைடாக போனோம். அடுத்து இதை எடு எக்கி பண்ணு, ஃபீடு பண்ணு. லெவல் 6 போயாச்சா? இவன் இவனை ஹெல்ப் பண்ணும். இவன் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இவன் பாசை கடுத்து இவனுக்கு ஆபத்து. நம்ம புஃபு நல்லா அடியாங்குது. அவ்வளோதான்
அவன் பிடிச்ச போகிறான் காய்ஸ். காய்ஸ் அவனுக்கு கிடச்சி நீ நம்மளை வேணும். வா 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 என்ன பிடிச்சதா பார்ப்போம். காய்ஸ் நில்லுங்க நம்ம தொடங்குவோம். இப்போ அவன் தொடங்குவோம். ஓகே காய்ஸ் அவன் தொடங்க போகிறான். அவ்வளோதான் அடிங்க. பாதியில் வந்தவளே அப்படியாச்சு. நீ இதெல்லாம் ஆகாத. எங்களை பவர் ஆயாச்சு காய்ஸ். நம்ம போக்கிமான ஒழுங்கா இல்லை, அவனுங்க போக்கிமான ஒழுங்கா அடிக்குது இல்லை காய்ஸ். நம்ம சாவ போகிறோம். நம்மளுக்கு சொல்லி உண்டு காய்ஸ். புஃபு ஒரு அடியில் சாவும் நம்மளை புஃபு செத்தாத்துறேன். அவ்வளோதான் காய்ஸ். அவனுக்கு பிடிச்சா போதும் புஃபு சர்வே ஆகிருக்கான். அவ்வளோதான் இதுதான் காய்ஸ் எதிர்பார்த்தேன். ஓ காய்ஸ் இதை முடிச்சோடனே அடுத்த ஐலாண்டு போனோம். இதோட இல்லை காய்ஸ் இன்னும் 2 இதே போல் அக்வாரன் பிடிச்சிட்டு இந்த பார்ட்டை முடிக்கலாம். ஏன்னா இந்த ஐலாண்டை முடிஞ்சு. ஓகே காய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போய் ரீஸ்பான் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களை நான் அப்படி தரணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விடுங்க. ஓகே காய்ஸ் இந்த அவதார் சரியில்லை. ஓகே காய்ஸ் என்னன்னா இந்த அக்வாரன் உண்டுல அது அடுத்த ஐலாண்டில் இருக்குமா? அதனால் நம்ம அங்கே போய் பிடிச்சிடலாம். இங்கன்னு தேவையில்லை காய்ஸ். அவன் போயிருப்பானோ நினைக்க காய்ஸ். அவன் போவான். வா அங்கே இருக்குண்டா. எனக்கு ஒன்றுபடி அடுத்த பாட்டில் உனக்கும் பிடிச்சதல்ல. ஓகே அடுத்த பாட்டில் தான் நம்ம பார்த்துக்கலாம். வாவ் என்ன காய்ஸ். ஓகே காய்ஸ் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் இந்த இடத்துல வந்தப்புறம் எங்கேயும் போக முடியாது, இங்கே எல்லா இடமும் சுற்றி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இருங்க காய்ஸ் இதை பால் வாங்கணும். ஓகே ஒரு ஐலாண்டு மாறும்போது நீங்கள் பால் வாங்கணும் காய்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படியே போகணும். ஸ்டார்டர் ஐலாண்டுக்கு போகணும். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஸ்டார்டர் ஐலாண்டுக்கு போங்க. இது உங்களுக்கு நல்ல கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இனி இங்கே போனீங்களா இங்கே மேலே பார்த்தீங்களா காய்ஸ் ஐலாண்டில் காட்டுது அல்ல, அங்கே பாருங்க வால்கேனோன்னு இருக்குது. இதை நீங்கள் பிடிச்சோடனே உங்களால் காய்ஸ் நின்று ஐயோ மவுண்ட் பண்ணணும். இதை நீங்கள் எடுக்கணும். இப்படி பண்ணணும். செலக்ட் பண்ணி எக்யூ பண்ணணும். இதில் இருக்கும். அடுத்து இதில் நீங்கள் போய்க்கலாம். அங்கே அந்த வால்கேனோவில் போய்ங்களா கடைசி நம்ம போனதில்ல ஒரு இடம் அங்கே நீங்கள் ஏதாவது பண்ணலாம். அடுத்து அங்கே மறுபடியும் போனால் போதுங்க. அங்கேயும் வந்து ப்ளூ கலரில் மேலே ஒன்று அது அங்கேயும் இருக்கும். அங்கே போன மாதிரி நம்ம அந்த எடுத்துட்டு போயிடும். இல்லை ஒன்றுமே இல்லைன்னு இல்லை போக்கி வலையில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஐலாண்டே இல்லை நம்ம இதாங்க வந்தாச்சு இல்ல ஒன்ன பிடிச்சிருக்கியானா? 2 காய்ஸ் பிடிச்சான் அக்கோரானு இல்லை ஒன்று தான் பிடிச்சி. சரி வாங்க காய்ஸ். அவன் என்ன காய்ஸ் இப்போ நான் ஃப்ளேமிச் வச்சிருக்கேன். அடா பாவி நான் இன்னும் அக்கோரானே இதை பண்ணலை காய்ஸ். என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் இல்லைங்க என்னம்மா நான் ஹாய் சொல்ல வைக்கேன். சரி காய்ஸ் அவனுக்காக ஒரு ஹாய் பண்ணுவோம். இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே காய்ஸ் அடுத்து இந்த மவுண்ட் உங்களால் ஃபீட் பண்ண முடியாது. அப்போ இந்த சைடில் பாருங்க காய்ஸ் பர்பிள் கலரில் மவுண்ட் இருக்குது. அப்போ அதை கொடுத்து அன்னைக்கு பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பண்ணிங்களா இனி இதை கொடுத்தா உங்களுக்கு வராது. அதனால் இப்போ நீங்கள் இன்வெர்ட்டரியில் பெட்டுக்கு போய் இப்போ நீங்கள் அன்னைக்கு பண்ணி இப்போ இதை உங்களால் இது பண்ண முடியும். இதை இப்போ எக்கி பண்ணு ஃபீடு பண்ணு இதை எடு ஃபீடு அவ்வளோதான். ஓகே காய்ஸ் கடைசியா நம்ம அண்ணன் தனியாக முடிச்சிருப்பான். ஓகே காய்ஸ் லாஸ்ட்டு இதோட முடிஞ்சிடும். இதை முடிச்ச பிறகு காய்ஸ் இந்த ஐலாண்டை பார்த்துருப்பீங்க. அடுத்த வாரத்தில் இந்த ஐலாண்டை பற்றி கிளியராக பார்க்கலாம் காய்ஸ். அது வரைக்கும் நல்ல ஆதரவு கொடுங்க காய்ஸ். 10 லைக்காவது போட்டு விடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விடுங்க.
50 சப்ஸ்கிரைப் வர போதும் கைஸ். இன்னும் 10 சப்ஸ்கிரைப் தான். அது பெரிய அவார்டு இல்லை. ஆனால் நீங்களாச்சும் முடியும் கைஸ். ஆனால் அது என்ன கைஸ் தனியாக சமாளிச்சு இந்த அக்குறானே சமாளிக்க முடியல. ஓகே கைஸ் நம்ம தான் கைஸ் அவுட்டு. கைஸ் ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டில் நம்ம ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் ஓகே நம்ம இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஆக நான் சொன்னேன் ப்ளூ கலர். இப்போ நான் இங்கே வந்தா போட்டுறாங்க. நம்ம அண்ணன் எங்கே இருந்தாங்க என்ன இப்படி எல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா மெயின் ஐடியில் உள்ள இதே போல இல்லை. நான் வாழ்க்கை நாயில பாஸ் முடித்தேன். அடுத்து உங்களுக்கு பறைக்கிய மாதிரி இந்த மவுண்டில் உங்களுக்கு வைக்கணுமா? அப்படியே இங்கே போங்க. இங்கே போய் 1000 ஜம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இங்கே டாக்கு கொடுத்தீங்களா? டாக்கு கொடுத்தா என்ன இல்லாமல் சொல்லுவோம். கொடுத்த பிறகு நான் ஃப்ளையிங் மவுண்ட் அக்குவலை அதை நீங்கள் 1K வச்சு வாங்கிக்கலாம். அது ஒரு போக்குமான் நான் இது இருக்குது பாருங்கள். இது மவுண்டில் வச்சு ஃப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் ஒரு பாய் போட்டுட்டு போகலாம். ஓகே கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விடுங்க. நிறையதோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ் பாய். எத்தனை பாய் சொல்லு வாய வலிச்சது. பாய் கைஸ்.